வணக்கம் நண்பர்களே. சோழர் காலத்து ரகசிய சிம்ம கிணறு. கிணற்றின் அடியில் மறைந்திருக்கும் இன்ஜினியரிங் அதிசயம் என்ன? சிம்ம வடிவம் ஏன் செதுக்கப்பட்டது? சோழர்கள் பயன்படுத்திய நீர் மேலாண்மை நுட்பங்கள் என்ன? இந்த வீடியோவில் தமிழரின் பண்டைய நீர் தொழில்நுட்பத்தின் ரகசியங்களை ஆராய்வோம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள இந்த சிம்ம கிணறு கிபி 11ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்டது. துல்லியமாக சொல்லப்போனால் காலம் கிபி 1023 முதல் 1035, சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் தனது கங்கை நோக்கிய போர் பயணத்தை முடித்துவிட்டு வெற்றியின் அடையாளமாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய நகரத்தையும் கோவிலையும் கிபி 1025ஆம் வாக்கில் கட்டத் தொடங்கினார். அந்த சமயத்தில்தான் இந்த கிணறும் அதன் மேல் பகுதியிலுள்ள அந்த பிரம்மாண்ட சிங்கச் சிலையும் செதுக்கப்பட்டன. இருப்பினும் இங்கிருக்கும் சிங்கத்தின் உடலமைப்பு மற்றும் சிற்ப பாணியை வைத்து பார்த்த சில ஆய்வாளர்கள் கிணறு சோழர் காலத்தைச் சேர்ந்தது என்றும் அதன் மேலிருக்கும் சிங்கச் சிலை பிற்காலத்தில் சுமார் 18ஆம் அல்லது 19ஆம் நூற்றாண்டில் சீரமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். ஆனால் வரலாற்றின்படி இது ராஜேந்திர சோழனின் சிந்தனையில் உருவான ஒரு அற்புத கட்டுமானமே. சிம்மக்கிணற்றின் மேல் பகுதியிலுள்ள அந்த சிங்கச் சிலை வெறும் அலங்காரத்திற்காக மட்டும் செதுக்கப்படவில்லை. அதில் மறைந்துள்ள நுணுக்கங்கள் மற்றும் குறியீடுகள் வியக்கத்தக்கவை. இந்த சிங்கத்தின் முகம் அமைதியாக இல்லாமல் வாய்ப்பிளந்த ரோரிங் நிலையில் செதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு காவல் தெய்வமாக கார்டியன் செயல்படுவதை குறிக்கிறது. அதன் கண்கள் உருண்டையாகவும் புருவங்கள் தடித்தும் செதுக்கப்பட்டுள்ளன. இது பார்ப்பவரை ஒருவித மரியாதையுடனும் அச்சத்துடனும் பார்க்க வைக்கும். சிங்கத்தின் பிடரிமயிர் மேன் அதுக்குகளாகவும் சுருளாகவும் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது. இது சோழர் காலத்து சிற்பக்கலையில் காணப்படும் யதார்த்தமான ரியலிஸ்டிக் பாணியை விட சற்றே அலங்கார டெக்கரேட்டிவ் பாணியை கொண்டது. ஒவ்வொரு முடியும் ஒரு ஒழுங்கான வரிசையில் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். சிற்பக்கலையின் மிகப்பெரிய நுணுக்கமே அதன் வடிவமைப்புதான். சிங்கத்தின் வாய் அல்லது அதன் வயிற்றுப் பகுதிக்கு கீழே உள்ள இடைவெளி வழியாக படிக்கட்டுகள் தொடங்குவது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய சிலை போல தெரியும். ஆனால் உள்ளே நுழைந்தால் மட்டுமே அது ஒரு கிணற்றுக்கான பாதை என்பது புரியும். இது ஒளிந்திருக்கும் கட்டிடக்கலை ஹிடன் ஆர்க்கிடெக்சர் வகையைச் சேர்ந்தது. இந்த சிங்கம் முழுக்க முழுக்க ஒரே பாகையில் செதுக்கப்படவில்லை. இது செங்கற்களையும் கருங்கற்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டு அதன் மேல் சுதை எனப்படும் ஒரு வகை சுண்ணாம்பு கலவையால் சிற்பமாக வடிக்கப்பட்டது. இதனால்தான் இதிலுள்ள வளைவுகளும் மடிப்புகளும் இவ்வளவு மென்மையாக தெரிகிறது. சோழர்களின் சின்னம் புலி என்றாலும் ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று வென்றதால் வட இந்தியாவின் சின்னமாக கருதப்பட்ட சிங்கத்தை இங்கே வெற்றி குறியீடாக மாற்றினார். சிங்கத்தின் கால்கள் வலுவாக நிலத்தில் ஊன்றியிருப்பது போல செதுக்கப்பட்டுள்ளது. இது சோழ பேரரசின் உறுதித்தன்மையை காட்டுகிறது. ஒரு சுவாரஸ்யமான நுணுக்கம், இந்த கிணற்றுக்குள் நீங்கள் இறங்கிச் செல்லும்போது அந்த சிங்கத்தின் வயிற்றுப் பகுதி ஒரு விதமான பாதுகாப்பான உணர்வை தரும். வெயில் காலத்தில் கூட உள்ளே இறங்கும்போது குளிர்ச்சியாக இருப்பதற்கு இந்த கற்களின் அடுக்கும் காற்றோட்டமான அந்த நுழைவாயில் அமைப்பும் தான் காரணம். நிச்சயமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சோழர்கள் நிலத்தடி நீர் மேலாண்மையில் எவ்வளவு நுணுக்கமாக செயல்பட்டார்கள் என்பதற்கு இந்த சிம்மக்கிணறு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இதோ அதன் நீர் மேலாண்மை ரகசியங்கள். இந்த கிணறு வெறும் மழையை மட்டும் நம்பி வெட்டப்படவில்லை. நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாக உள்ள ஒரு இடத்தை துல்லியமாக கண்டறிந்து அங்கு வெட்டியுள்ளனர். இன்றும் இக்கோவில் வளாகத்தில் வறண்ட காலத்தில் கூட இந்த கிணற்றில் நீர் வற்றாமல் இருப்பதற்கு அதன் அடியில் உள்ள இயற்கையான நீர் ஊற்றுகளே காரணம். சோழர்கள் இந்த கிணற்றை அமைக்கும்போது சுற்றியுள்ள பகுதிகளில் மணல் மற்றும் கற்களை கொண்டு பல அடுக்குகளை உருவாக்கினார். மழையிலிருந்து வரும் நீர் அல்லது நிலத்தடி நீர் கிணற்றுக்குள் வரும்போது இந்த பாறை அடுக்குகள் வழியாக வடிகட்டப்பட்டு உள்ளே வரும். இதனால் இக்கிணற்றின் நீர் எப்போதும் தெளிவாகவும் தூய்மையாகவும் இருக்கும். கிணற்றை சுற்றி பிரம்மாண்டமான கருங்கற்களால் ஆன சுவர்களும் மேல் பகுதியில் அந்த பெரிய சிங்கச் சிலையும் இருப்பதால் சூரிய ஒளி நேரடியாக நீரின் மேல் விழாது. இது நீரின் ஆவியாதலை தடுப்பதோடு வெயில் காலத்திலும் நீரை மிகவும் குளிர்ச்சியாக வைத்திருக்கும். இதனால் நீரின் தரம் நீண்ட காலம் கெடாமல் இருக்கும்.
சோழர்கள் காலத்தில் இந்த கிணற்று நீர் வெறும் குளிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. அபிஷேகம். இக்கோவிலின் பிரம்மாண்ட லிங்கத்திற்கு தூய்மையான அபிஷேக நீர் இங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது. அரண்மனை பயன்பாடு. அருகிலிருந்த சோழர் கால அரண்மனைக்கும் அந்தப்புற பெண்களுக்கும் இந்த சுத்தமான நிலத்தடி நீர் பயன்படுத்தப்பட்டது. இன்றும் கூட தொல்லியல் துறையினர் அவ்வப்போது இந்த கிணற்றை சுத்தம் செய்கிறார்கள். பல நூற்றாண்டுகள் கடந்தும் கிணற்றின் தரைப்பகுதியும் சுவர்களிலும் பெரிய விரிசல்கள் ஏற்படாமல் இருப்பது அதன் கட்டுமான வலிமையை காட்டுகிறது. நிலத்தடி நீர் மாசுபடாமல் இருக்க அந்த பகுதி இன்றும் பாதுகாக்கப்பட்ட இடமாகவே உள்ளது. தெரியுமா, ராஜேந்திர சோழன் உருவாக்கிய இந்த நீர் மேலாண்மை முறையைதான் சோழகங்கம் என்று அழைப்பார்கள். நீங்க எப்பவாவது கங்கை கொண்ட சோழபுரம் போயிருக்கீங்களா? இந்த சிம்ம கிணற்றை பார்த்திருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.